இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரீஷா இஷ்யூ கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? இன்னைக்கு உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தாங்க. நாட்டை ஆள துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் உடலை மையமா வச்சுதான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்காங்க. த்ரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு, ஆனா எதிர்ப்பு குரல் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. அப்ப திரைத்துறையில இருக்கிறவங்களே அதை எதிர்த்து பேசலைங்கும் போது அப்புறம் எப்படி நம்ம இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு படம் நடக்குதுன்னு தெரியும், மற்றபடி விவரங்கள் தெரியாது. கார்த்தி தான் சொன்னாப்புல, சார் வந்துருங்க அப்படின்னு. கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபேச்சே பேசல. ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சதுக்கு. ஏன்னா ட்ரைலர் பாட்டு பார்க்கும்போது இது பாட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான். நீங்கள் பொதுவாக ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா அந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கீறல்கள், தாக்குதல், உடஞ்சிருக்கு, செதஞ்சிருக்குது. அது கீழே ஒரு டிராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது ஒரு மிகப்பெரிய அரசியல். இன்னைக்கு நம்ம எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். அவர்களுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும், எல்லா சமூகங்களிலும், எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்களும் அடக்கப்படுவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு அந்த டைட்டில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை, பெண்களை எப்படி துரத்துகிறது, வேட்டையாடுகிறது, விரட்டுகிறது அப்படிங்கிறது புரியுது. அதுலேயும் குறிப்பாக இப்போ சமகாலங்களில் இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல. நீங்கள் சத்த வீட்டில் கூட அந்த மரண வீட்டு ஆட்கள் துக்கத்தை கூட அனுபவிக்க முடியாமல் உள்ள பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் பரபரப்பாக்குற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல, அதுவும் இதில் இருக்குது. அது தெரியுது, அதோட தாக்கமும் தெரியுது. படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும், அந்த இசைக்கலைஞர்களுக்கும், பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துகள். கதாநாயகன் துஷிக்கும், ஆனந்தி, தோழர் ஆனந்தியோட சூஸிங் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆலாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தொடர்ந்து இப்படியே பயணங்கள். அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னார், ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரீஷா இஷ்யூ கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? இன்னைக்கு உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தாங்க. நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அடுத்து நாட்டை ஆள துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்கள்ல பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சுதான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க. நான் சின்ன வயசுல இருந்து ரஜினி படமா இருக்கட்டும், கமல் படமா இருக்கட்டும், நீங்க சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசா இருக்கும். அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சுதான் இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சுதான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதற்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள். அந்த கனவை நம்ம காணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை பெண்ணை உடலா பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது. பெண்ணை இந்த சமூகங்களை உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டாங்க. அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும். அப்படிதான் நம்ம நினைச்சோம். அது யதார்த்தத்தை வெங்கட்டும் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும். அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இது படம் வெளியானதுக்கு அப்புறம் ஒரு முதல் மேடை. இந்த மேடையை கொடுத்ததுக்கு குபேந்திரன் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எத்தனையோ படம் உதவி இயக்குனராக இருக்கும்போது நம்ம கீழே இருந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். நம்ம படம் வேலை பார்த்த படங்களுக்கு கீழே இருந்து ஓடி ஆடி வேலை வைப்போம். அப்படி கேமராவில் தெரியணுன்றக்காக சும்மாச்சும் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இப்படி ஓடுவோம் மேடையில். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க அஸ்னேட்லாம் கிடையாது, சும்மா அங்கே தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்லியிருக்காங்க ஊரில். அப்படிலாம் இருந்து நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனராகி என்னோட படத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த முடியல. ஒரு சின்ன பட்ஜெட் படங்கிறனால சாரோட படத்தில் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி.
அப்புறம் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை வந்து எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா முதல்ல நம்ம கதை சொன்னோன்னே ஹீரோ யாருன்னு தான் கேட்குறாங்க. முதல்ல ஹீரோயின் ஓரியன்ட் ஒரு சப்ஜெக்டை வந்து தேர்ந்தெடுத்து சாருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண கார்த்தியனை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பேருக்கு வாய்ப்புகள் மட்டும், ஏன்னா அவர் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி வர்ற பறவைகள்லாம் அங்கே தங்கிட்டு போகலான்ற மாதிரி யார் வேணாலும் வரலாம், வந்தால் என்ன உதவி கேட்டாலும் அதை செய்வார் அவர். அந்த மாதிரி ஒரு நபர். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டீமாக அமைஞ்சிருக்காங்க. கேமராமேன் எல்லாருமே. அப்புறம் வந்து தீசனை வந்து நான் வந்து அறிமுகப்படுத்தினேன். என்னோட படம் தான் முதல் படம் அவருக்கு. அவர் அறிமுகப்படுத்தினதுல வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அவரை என்கிட்ட அறிமுகப்படுத்தினது வந்து அருண் சந்திரன் சொல்லிட்டு என்ற நண்பர் இயக்குனர். அவர் வந்து ஒரு 5 பாட்டு காமிச்சாப்புல தீசன் பண்ண பாட்டை. அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், தீசன் வந்து அடுத்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக வருவார். பாடலாசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக, எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. படமும் பார்த்துட்டேன் மேடம். மங்கை ரொம்ப அருமையான ஒரு படமா இருக்கு. சார் காமிச்சிட்டாரு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பர். அப்புறம் வந்து இந்த படம் வந்து யாரோட கதையை பேசுது அப்படின்னாக்க, இது வந்து ஒரு திரிஷாவோட கதையை பேசுது அப்படிதான் சொல்லணும். என்ன காரணம்னா, நேத்துல இருந்து ஒரு சம்பவம் ஒன்று நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு பெண்கள் வந்து ஒரு சமூகத்துல எப்படி பார்க்குறாங்க, ஏன்னா அவங்க நடிகை இருக்கிறதுனால அந்த நடிகையினால அவங்கள என்ன வேணாலும் ஆபாசமா பேசிடலாம் அப்படிங்கிறத வந்து ஒன்று பேசிக்கிட்டு நேத்துல இருந்து ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குல்ல, அதோட பேஸ் தான் இந்த கதைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து அவங்க வந்து ஒரு டிராவலிங்கில் ஒரு ஒரு 2 பேர் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட உடையை வச்சு எப்படி இந்த சமூகம் பார்க்குது, ஒரு பெண்ணை வந்து தனியாக இருந்தால் அவங்கள என்ன மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறாங்கன்றது தான் இந்த படம். அப்புறம் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி திரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு, ஆனால் வந்து எதிர்ப்பு குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ திரைத்துறையில் இருக்கிறவங்களே அதை வந்து எதிர்த்து பேசலைங்கும் போது அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து டெல்லியில் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, விவசாய போராட்டம். நம்ம அதில் கருத்து சொல்ல மாட்டோம். கேட்டால் என்ன சொல்லிடுவோம்னா, நம்மளுக்கு வந்து இல்லை அரசியல்வாதியை சொல்லுவாங்க அப்படிம்போம். சரி, சினிமாவில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் கருத்து சொல்றது? இப்படி ஒரு நடிகை வந்து ஒரு ஆபாசமாக பேசியிருக்காங்க, அதுக்கு எத்தனை பேர் கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரில. சரி, சார் வந்து படத்தில் நிறைய அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய பேசியிருக்காரு, அதுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வந்து என்னன்னா, இந்த படத்தின் மூலமா சார் வந்து இயக்குனராக இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் இருக்கும். அடுத்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கதை வச்சிருக்காரு, அதையும் நான் கேட்டேன். அதனால தயாரிப்பாளர்கள் அவரை வந்து அடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரிவ்யூ கொடுங்கலாம் சொல்லல, அட்லீஸ்ட் உங்களோட ட்விட்டரில் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாம். அதன் மூலமாக வந்து இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் கிடைக்கும், டைரக்டருக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, லலிதா மேடம் வந்து கிடா படத்தை பற்றி ஒரு வார்த்தை போட்டாங்க. அது அந்த ஒரு ட்விட்டு போட்டதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து அவ்வளோ பேர் பார்த்தாங்க. எனக்கே நிறைய பர்சனலாக அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம, ஏன்னா நம்ம அதர் ஃபீல்டில் நம்ம வேற லாங்குவேஜ்லாம் பார்க்குறோம். ஏன்னா கேரா பஞ்சாப் படம்னு ஒரு படம் வந்தோம்னா அதை பற்றி ஒரு ஹீரோ வந்து ஒரு ட்வீட் போட்டோம்னா அது அவ்வளோ பெரிய பரபரப்பாகுது. ஃபண்ட்ரின்னு ஒரு மராத்தி படத்தை வந்து அமெரிக்கன் சொன்னோம்னா அது வந்து அவ்வளோ பெரிய ரீச் ஆகுது. அதையே இங்கே இருக்கிற யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து வருஷத்துக்கு பெரிய ஹீரோக்கள்னு பார்த்தா எல்லா ஹீரோக்களையும் சேர்த்தா ஒரு 20 ஹீரோ இருப்பாங்க. 20 படம் மட்டும் இந்த தமிழ் சினிமாவுக்கு போதுமா அப்படின்னாக்க இங்கே ஒரு 300 படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற படங்கள்லாம் யார் பேசுறது? நீங்கள் எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்ல, நல்லா இருக்குன்னு தெரிகிற படத்தை வந்து நீங்கள் தாராளமாக அதை சொன்னீங்கன்னா அதன் மூலமாக நிறைய தயாரிப்பாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க, நிறைய இயக்குநர்கள் வருவாங்கன்ற ஒரு இதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி சார். வெகு சில கதாநாயகிகளுக்கு மட்டும்தான் படத்தோட தலைப்பு அவங்களோட பேரோட அடையாளமா மாறும். அப்படி இன்று வரை கையால் ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு வரைக்கும் மரியர் பெருமாள் ஜோவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் மக்கள் மனசுல அந்த கதாநாயகியோட படங்களா போய் நிற்கிறதுக்கு காரணம் இவங்களோட நடிப்பாற்றல் மட்டும்தான். ஸோ மங்கையா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த படத்துல இந்த மேடையில பேச போறாங்க. ஆனந்தி அவர்களே மேடை. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கயல் படம் 2014 ரிலீஸ் ஆச்சு. மங்கை படம் 2024, கரெக்டாக 10 வருஷம் ஆகுது. டைட்டில் ரோலில் திருப்பி மங்கையா அவங்கள எல்லாரும் முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். மங்கை படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, 10th ஸ்டாண்டர்டில் நான் 10th முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன். சினிமானா எதுவுமே தெரியாது, இப்போ கூட தெரியாது, கற்றுட்ருக்கேன். நான் என் லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கயல், விசாரணை, பரியரும் பெருமாள், கமலி ஃபிலிம் நடுக்காவேரி அண்ட் மங்கை கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா
படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து ஒரு திருப்தி கிடச்சிருக்கு. ஸோ படம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோடனே சில பேர் வெல் விஷஸ் எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நியாயமாக அவ்வளோ தேவையாக பட்டுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் இன்னொரு ஸ்டெப் மேலே தான் போவேன்னு நினைக்கிறேன். படம் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் ஜேபி சார் சொன்ன மாதிரி கிறிஸ் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலுமே வந்து எங்கள் எல்லாரோட நம்பர்ஸ் எடுத்துகிட்டு எங்களை எல்லாரும் வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி. அண்ட் படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கதிர் இருக்கட்டும், சிவன் இருக்கட்டும், சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அப்படியே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் குவேந்திரன் சார். ரொம்ப 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 நன்றி சார், இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி. சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களோட 15 இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரிய டைரக்டராக வருவீங்க. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசன் பிரதர்ஸ், ஜாஃபர் சார், படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ப்ரொடியூசரனே வந்து நினைக்காம எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் நிஜமாகவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் இபி கார்த்திக் துரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன். நான் ராவண கூட்டம்ல வந்து பண்ணியிருக்கேன். எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவார். மீன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே. அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் யுவர் ஜென்யூன் சப்போர்ட். இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை, அதுக்கு முன்னாடி எல்லாமே செய்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ. அண்ட் த மேன் ஆஃப் தி டே தீசன். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் தீசன். அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் அமைதியாக இருப்பார், ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் காட்டிருந்தார். தேங்க்யூ ஸ்டார் சார். அண்ட் எங்களோட எடிட்டர் ஆண்டனி, ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் துஷி. ஏன் துஷி என்னை மேமு கையல் மேமு இதெல்லாம் கூப்பிடுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது துஷி. தயவு செஞ்சு, நான் உங்களை விட ஒரு 3 வயசு சின்ன பொண்ணு தான் துஷி. என்னை விட சீனியர் தான். டீசன் வந்து என்னை விட சீனியர் தான் நீங்கள். ஆனால் துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன். எங்கேயுமே வந்து நான் ஜேபி சார் பையன் ஒரு எதுவுமே இல்லை, அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீயிங் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ துஷி. இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் சிவன், எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில். இட் இஸ் வண்டர்ஃபுல் சிவன். ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா, ராம்சனா, எல்லாருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், விக்ரம், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. திரைப்போக்கும் எல்லா உயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை போதும். ஆனந்தி எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்றதுக்கு, ஒரு நடிகையும் சரி மனிதராகவும் நீங்கள் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் ஏஞ்சல் தான். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி.